ஜாக் சூப்பர் பிசிக்ஸ். இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் +2 ஸ்டூடெண்ட்ஸ் நீட் அண்ட் ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்படி ரெடி ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்ஸ் போர்ஷனில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணோம்னாவே கொஞ்சம் மலப்பாக இருக்குது. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நீட் எக்ஸாமில் கேட்ட ரிப்பீட்டட் ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஸ்டின்ஸை ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சால்வ் பண்ணுறது எப்படி, ஐயோ ஃபார்முலா தெரியலையே அப்படின்னு நீங்கள் எதுவுமே வருத்தப்பட வேணாம். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பாருங்கள். ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக சூப்பராக புரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சேனல். வெல்கம் டு ஜாக் சூப்பர் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம +2ல் ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் நிலை மின்னியலில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபிசிக்ஸ் ஃபார் நீட் அண்ட் ஜேஇஇயில் ஃபஸ்ட் லெசனில் நிலை மின்னியலில் கூலும் விதி, மின்புலம் மற்றும் மின்னழுத்தம், மின் இருமுனை, மின்புல பாயம் மற்றும் காஸ் விதி, இன்னும் மின்தேக்கியின் மின்தேக்கு திறன், இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாஸை ரீகலெக்ட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா கூலும்ஸ் லாவில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 2 சார்ஜஸ் இருக்குது. Q1 Q2ன்ற 2 சார்ஜஸ் இருக்குது. இந்த 2 சார்ஜஸும் Rன்ற டிஸ்டன்ஸில் செப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ கூலும்ஸ் லாவில் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படின்னா, the force between the 2 charges is directly proportional to the product of the 2 charges and inversely proportional to the square of the distance அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது 2 மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படும் அந்த கவர்ச்சி விசை அல்லது விலக்கு விசையானது அவ்விரண்டு மின்னோட்டங்களின் பெருக்குத்தொகைக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் கூலும் லா பேஸ் பண்ணி கூலும் ஃபோர்ஸ்க்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, F = 1/4πε0 Q1 Q2/r². ஓகேயா? இதில் இந்த ε0 அப்படின்றது வெற்றிடத்தின் விடுதிறன். அப்படின்னா பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அதனுடைய வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னா 8.85 × 10⁻. ε0ன்றது வெற்றிடத்தின் விடுதிறன், பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், அதனுடைய வேல்யூஸ் எவ்வளவு அப்படின்னா 8.85 × 10⁻⁻12. எனக்கு 12 c² n⁻⁻1 m⁻⁻2. ஓகேங்களா? இந்த 1/4πε0னுடைய டோட்டல் வேல்யூஸ் எவ்வளவு அப்படின்னா 9 × 10⁻9 நியூட்டன். இதெல்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ப்ராப்ளத்தில் இந்த ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒன்ஸ் அகெயின் ரீகலெக்டட். கூலம்ஸ் ஃபோர்ஸ்க்குரிய ஃபார்முலா F = 1/4πε0 Q1 Q2/r². Students, come and join with me and recollect the formula once again. ε0 வேல்யூஸ் எவ்வளவு? 8.85 × 10⁻⁻12 c² n⁻⁻1 m⁻⁻2. 1/4πε0 வேல்யூஸ் எவ்வளவு? 9 × 10⁻9 நியூட்டன். நெக்ஸ்ட் ஃபார்முலா மின்புலச் செறிவு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். இப்போ Qன்ற ஒரு சார்ஜ் இருக்குது, இது சிங்கிள் சார்ஜ். இதனால் இந்த Qன்ற சார்ஜினால் Pன்ற பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வெல் நோன் த ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E = F⁻⁴ அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் என்ன படிச்சிருக்கோம்? ஓரளவு ஒரு கூலும் மின்னோட்டத்தின் மீது செயல்படக்கூடிய விசையே, ஓரளவு மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசையே நம்ம மின்புலம் அப்படின்னு படிச்சிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால் E = F⁻⁴ நியூட்டன் பர் கூலும். இதில் F கண்டுபிடிக்கலாமா? அப்போ F = EQ. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய ஃபார்முலா என்ன? E = F/Q. ஓகே. நெக்ஸ்ட்டு புள்ளி மின்னூட்டத்தால் ஏற்படும் மின்புலம். புள்ளி மின்னோட்டம்னா இப்போ +Qன்ற மின்னோட்டம் Oன்ற புள்ளியில் இருக்குது. இதுலேருந்து Rன்ற டிஸ்டன்ஸில் Pன்ற அனதர் Pன்ற ஒரு புள்ளி இருக்குது. இப்போ இதில்
இந்த ப்ளஸ் q மின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா E is equal to 1/4πε q/r². q/r². இப்போ இதில் என்ன இதுனா இது பாயிண்ட் சார்ஜ் புள்ளி மின்னோட்டம். புள்ளி மின்னோட்டத்தால் ஏற்படும் மின்புலத்துக்கான வாய்ப்பாடு என்ன? E is equal to 1/4πε q/r². ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த ஃபார்முலா என்னென்னா சீரான மின்னூட்டம் பெற்ற கோளக கூடு ஸ்பெரிக்கல் ஷெல், ஹாலோ ஸ்பெரிக்கல் செல். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் கலரில் தெரிகிறது ஸ்பெரிக்கலினுடைய இன்னர் சர்ஃபேஸ், அதனுடைய ரேடியஸ் ஆர். இப்போ அதனுடைய சென்டர் வந்து ஓன்னு வச்சுட்டோம்னா இதிலேருந்து இந்த Pங்கிற பாயிண்ட் ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ Pன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது? கோளக வடிவ கூண்டிற்கு வெளியே. த பாயிண்ட்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல் அப்படின்னு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? E is equal to 1/4πε q/r². இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். புள்ளி மின்னூட்டத்தால் ஏற்படும் மின்புலத்திற்கான வாய்ப்பாடும் கோளக வடிவ கூண்டிற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னூட்டத்திற்கான வாய்ப்பாடு சேமாக இருக்கா? அதனால் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். புள்ளி மின்னோட்டத்தால் ஏற்படும் மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாயிண்ட் விச் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் த ஸ்பெரிக்கல் செல்லுக்கும் சேம் ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலா கோளக வடிவ கூண்டின் பரப்பின் மீது உள்ள புள்ளி. இதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கோளக வடிவ கூண்டு, இதான் பரப்பு. இந்த பரப்பின் மீது உள்ள புள்ளியிலேயே நமக்கு என்னன்னு பார்க்குறோம். அப்போ இதனுடைய ரேடியஸ் ஆர். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இந்த ஸ்மாலாக இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு கேபிட்டலாக போடுறோம். அவ்வளோதான். இதுக்கு பதிலாக என்ன போடுறோம்? ஸ்மாலாக இருக்க பதிலாக ஜஸ்ட்டு கேபிட்டலாக போடுறோம். அப்போ ஃபார்முலா வச்சிடலாமா? இப்போ E is equal to 1/4πε q/R². ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலா கோளக வடிவ கூண்டின் உட்புறத்தில் உள்ள புள்ளிகள். இதுதான் கோளக வடிவ கூண்டு ஸ்பெரிக்கல் ஷெல். அதனுடைய இன்னர் சைடு சென்டர் உட்புறத்தில் உள்ள ஒரு புள்ளி. இந்த புள்ளி வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூஸ் கோளக வடிவ கூண்டின் உட்புறத்தில் உள்ள புள்ளியில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலா மின் இருமுனையின் திருப்புத்திறன். மின் இருமுனைன்னா என்னது? இரண்டு சமமான எதிரெதிர் மின்னோட்டங்கள் மிகச்சிறிய இடைவெளியில் பிரிக்கப்பட்டுள்ளது என்றால் அது மின் இருமுனை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் டைபோல் equal and opposite charges separated by a small distance is known as electric dipole. இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா P is equal to Q into 2D. Pன்றது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், அதாவது மின் இருமுனையின் திருப்புத்திறன். Qன்றது ஏதாவது ஒரு சார்ஜு. ரெண்டு சார்ஜுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2D. அதனால் P is equal to Q into 2D. மின் இருமுனையின் அச்சுக்கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியில் மின்புலம். இப்போ இதான் வந்து இதான் வந்து ப்ளஸ் க்யூன்ற சார்ஜ், இது மைனஸ் க்யூன்ற சார்ஜ். இதுதான் அதனுடைய ஆக்சியல் லைன். இப்போ இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் ஓவிலேருந்து சிங்கிற பாயிண்ட் ஆர்ங்கிற டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா இதனால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய ஃபார்முலா என்ன? ஆக்சியல் லைன் அப்படின்னு கேட்டாவே, இல்லாட்டி அச்சுக்கோடுன்னு கேட்டாவே நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். E is equal to 2p/4πε0r³. ஓகேயா? இப்போ இந்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குட்டோரியல் பிளேன் அப்படின்னா நடுவரை கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளிகள். இதான் வந்து ஆக்சியல் லைன். இதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த சர்ஃபேஸ் இருக்குது, அதனால இதுக்கு ஈக்குட்டோரியல் பிளேன் சொல்லலாம். இப்போ இந்த பாயிண்டில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? E is equal to p/4πε0r³. இப்போ ஆக்சியல் லைனாக 2pன்னு வரும். ஓகேங்களா? ஈக்குட்டோரியல் பிளேன் நடுவரை கோடுன்னு கேட்டாங்கன்னா அந்த 2ன்றது இருக்காது. p/4πε0r³. இதுதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான முறை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சீரான மின்புலம். சீரான மின்புலத்தில் ஒரு டைபோல் இருக்குது அப்படின்னா அதனால் உணரப்படும் திருப்பு விசையின் மதிப்பு என்ன? டார்க் ஆன் டைபோல் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு BE sin θ. மின் இருமுனையால் ஏற்படும் திருப்பு விசைக்கான வாய்ப்பாடு என்ன சொல்லலாம்? டவ் இஸ் ஈக்குவல் டு BE sin θ. இந்த sin θ எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை எப்படி வந்து வெக்டார் நோட்டேஷன் எழுதலாம் அப்படின்னா sin θவை எடுத்துருங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. sin θவை எடுத்துகிட்டு இந்த Pக்கும் Eக்கு இடையில் கிராஸ் ப்ராடக்ட் போடணும். போடும்போது நம்ம வெக்டார் நோட்டேஷன் போடணும். ஓகேங்களா?
எதை எடுத்துகிட்டு சைன் தீட்டாவை எடுத்துகிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும், வெக்டார் நோட்டேஷன் போட்டுருக்கோம். அப்போ டவ் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். நெக்ஸ்ட் ஃபார்முலா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, மின் இருமுனையின் மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு கேட்டாலும் சரி, வேலை அப்படின்னு கேட்டாலும் சரி, இதான் ஃபார்முலா. வேலைக்கு இது வந்து டபிள்யூன்னு சொல்லுவோம். இங்கே மின்னழுத்த ஆற்றலும் சேமாக இருக்கிறனால யூஸ் ஈக்குவல் டு டபிள்யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ஓகேயா, முந்தின ஃபார்முலா என்ன படித்தோம், பிஇ சைன் தீட்டான்னு படித்தோம். அங்கே டவு. இங்கே வந்து என்ன படிக்கிறோன்னா ஒர்க்கு படிக்கிறோம், மின்னழுத்த ஆற்றல் படிக்கிறோம். அதனால் யூஸ் ஈக்குவல் டு டபிள்யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. இந்த தீட்டாவுடைய வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா காஸ் 0 என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அதனால் யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மின்புல செறிவுக்கும் மின்னழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, மின்னழுத்த செறிவுக்குரிய ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். வி என்பது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், எக்ஸ்ன்றது அதுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த மின்புலம் இருக்கு இல்லையா, மின்புலத்தின் திசையானது மின்னழுத்தம் குறையும் என்பது திசையில் மின்னழுத்தமானது குறையும், மின்புலத்தின் திசையில் மின்னழுத்தமானது குறையும். இதையும் மட்டும் தான் ரிலேட் பண்ணோம், இயும் வியை மட்டும் ரிலேட் பண்ணுறோம். இது இ என்ற மின்புலத்தின் திசையில் வி வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டு போகும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபார்முலா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ், புள்ளி மின்னூட்டத்தால் ஏற்படும் மின்னழுத்தம். இது வரைக்கும் மின்புலம் பற்றி பார்த்தோம். இப்போ மின்னழுத்தத்திற்குரிய வாய்ப்பாடு என்ன, V is equal to Q by 4 pi epsilon naught R. V is equal to Q by 4 pi epsilon naught R. எஃப்க்குரிய ஃபார்முலா என்ன படித்தோம், F is equal to Q1 Q2 divided by 4 pi epsilon naught R square. இங்கே R square வராது, வெறும் R மட்டும் வரும், மேலே Q இருக்கும். V is equal to Q by 4 pi epsilon naught R. அடுத்தது பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்னழுத்தத்திற்கான வாய்ப்பாடு V is equal to 1 by 4 pi epsilon naught P cos theta divided by R square. இப்போ சப்போஸ் இந்த தீட்டாவுடைய வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அப்போ காஸ் 0 என்ன இருக்கும், 1 ஆயிரும். அப்போ மீதி மட்டும் வரும் 1 by 4 pi epsilon naught P by R square. ஓகேயா, அடுத்து தீட்டா is equal to 180 டிகிரி, காஸ் 180 வேல்யூ இஸ் -1. அப்போ இந்த காஸ் தீட்டா கூடதில் -1 போட்டோம்னா மைனஸ் P divided by 4 pi epsilon naught R square. அடுத்து தீட்டா is equal to 90 டிகிரி, காஸ் 90 வேல்யூ 0. அதனால் இங்கே 0 போட்டோம்னா 0 by something 0, அதனால் மல்டிப்ளை பண்ணால் அது 0 ஆயிரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா Q1 Q2 Q3 அப்படின்ற சார்ஜஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணனா ஏதாவது 2 சார்ஜஸ் எடுத்துக்கலாம். அதனால் இப்போ Q1 Q2 எடுத்துக்கிட்டோம்னா யூஸ் ஈக்குவல் டு Q1 Q2 by 4 pi epsilon naught R அப்படின்னு எழுதணும். இப்போ சப்போஸ் Q2 Q3 எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதை இங்கே என்ன பண்ணணும், Q2 Q3 by 4 pi epsilon naught Rன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மின்புல பாயம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னதுன்னா, கொடுக்கப்பட்ட பரப்பு வழியே செல்லக்கூடிய மின்புல விசைக்கோடுகளினுடைய எண்ணிக்கை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ த பர்டிகுலர் ஏரியா இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ எடுத்துக்கிட்ட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சின்ன சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதை டிஃபைன் போட்டுக்கலாம். அப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து சின்ன சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதை டிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை டிஃபைன் வச்சுக்கலாம். அப்போ டிஃபை இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். இப்போ டாட் ப்ராடக்ட் வந்து என்ன செய்யணும், டாட் எடுத்துகிட்டு காஸ் தீட்டா சேர்க்கணும். இந்த வெக்டார் நோட்டேஷன் நம்ம எடுத்துடணும். அதனால் இடிஎஸ் காஸ் தீட்டா. இப்போ டிஃபை இஸ் ஈக்குவல் டு இடிஎஸ் காஸ் தீட்டா. இப்போ ஹோல் சர்ஃபேஸில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதை இன்டெக்ரல் பண்ணுறோம். டிஃபையை இன்டெக்ரல் பண்ணால் 5 ஆயிரும். இது க்ளோஸ் இன்டெக்ரல், ஹோல் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால க்ளோஸ் இன்டெக்ரலாக இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். காஸ் லாவுக்குரிய ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். இப்போ இந்த காஸ் லாவுனுடைய அப்ளிகேஷன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது லாங் இன்ஃபைனைட் ஸ்ட்ரைட் கண்டக்டர் அப்படின்னா நீண்ட நேரான முடிவிலா நீளம் கொண்ட கம்பியின் மின்புலத்திற்கான வாய்ப்பாடு என்னென்னா இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளத்தில் இது வரும். இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர். அடுத்தது மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட்.
Solved examples of previous year questions பார்க்க போறோம். First question, what is the force between two small charged spheres having charges of 2 into 10 power minus 7 coulomb and 3 into 10 power minus 7 coulomb placed 30 cm apart in air? அப்படின்னா ரெண்டு வந்து மின்னூட்டங்கள் 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தா ஃபோர்ஸினுடைய வேல்யூஸ் என்ன? அப்போ என்ன கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா Q1 ஃபஸ்ட் ஒன் வந்து Q1 வந்து 2 into 10 power minus 7 கூலும், செகண்ட் சார்ஜ் வந்து Q2 3 into 10 power minus 7 கூலும், ஆறுன்றது 30 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் முதல்ல என்ன செய்யணும்னா மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அதனால் 30 டிவைடட் பை 100. அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/10 is equal to 0.3 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்படின்னா F is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம Fக்குரிய ஃபார்முலா என்ன பார்த்தோம்? F is equal to 1/4 epsilon naught Q1 Q2 by R square. இந்த 1/4 epsilon உடைய வேல்யூஸ் 9 into 10 power 9, அது அப்படியே போட்டுக்கலாம். Q1 வந்து 2 into 10 power minus 7, Q2 வந்து 3 into 10 power minus 7 divided by Rனுடைய வேல்யூஸ் 0.3ன்னு பார்த்தோம் இல்லையா? 0.3 into 0.3. ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்தாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எப்படா போகிறதுன்னு மலப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப வெரி சிம்பிள். ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணி போட்டுருவாங்க. அதனால் டோன்ட் வரி அபவுட் திஸ். இப்போ 0.3யும் 0.3யும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3s are 9. இப்போ இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. இது ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால பேசிக் இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் வந்து ஃபார்முலாவும் பேசிக்காக எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டதுனால இந்த இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ 3 3s are 9 போட்டுக்கலாம். இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட், 2 டிஜிட் வேணும். அதனால் 2 டிஜிட் தள்ளி பேக் சைட்லேருந்து புள்ளி வைக்கிறதுனால 9க்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கலாம், புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 0.09. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு 9 into 10 power minus 2ன்னு எழுதலாம். ரைட்டுங்களா? அப்போ 9 into 10 power minus 2. இப்போ 0.3 into 0.3 9 into 10 power minus 2. இப்போ இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். மற்ற ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது. முதல்ல மல்டிப்ளை பண்ணிங்க. 2 3s are 6 எழுதிக்கோங்க. அப்புறம் 10 பவர் இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே -7 இருக்குது, -7. இங்கே இருக்க -2 மேலே போகும்போது +2 ஆயிரும். ஓகேயா? ப்ளஸ் சைனில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் சைனில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணி எழுதணும். அப்படின்னா 6 into இங்கே 9 + 2 11, -7 -7 -14, -14லேருந்து +11 போச்சுன்னா -3. அப்போ 6 into 10 power -3. இந்த 10 power -3யை நம்ம என்ன பண்ணணும்னா மில்லியன் சம்டைம் எழுதலாம். இங்கே நமக்கு அது தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ F is equal to 6 into 10 power -3 நியூட்டன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். Second question, the electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb due to the another small sphere of charge charge வந்து மைனஸ் கிடையாது, இதனோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 0.8 microcoulomb in air is 0.2 Newton. What is the distance between the two sphere? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா F வந்து கொடுத்துருக்காங்க. Fனுடைய வேல்யூஸ் 0.2. இங்கே ஒரு சார்ஜ் இங்கே ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்களா? 0.4ன்றது ஃபஸ்ட்டு சார்ஜ்னு வச்சுக்கலாம். Q1 is equal to 0.4 மைக்ரோகூலம். மைக்ரோ அப்படின்னாவே அதை வந்து கூலமாக கன்வெர்ட் பண்ணும்போது 10 power -6. அப்போ மைக்ரோனோட வேல்யூஸ் வந்து 10 power -6. அதனால் 0.4 into 10 power -6 கூலும். செகண்ட் Q2 is equal to 0.8 மைக்ரோகூலம். மைக்ரோக்கு எடுத்துகிட்டு -6 போடுங்க. இது வேல்யூஸ். ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும்? F is equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா F is equal to 1/4 epsilon naught Q1 Q2 by R square. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? R தான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னா R square is equal to F into R square is equal to Q1 Q2 by F. Q1 Q2 by F. இப்போ 1/4 epsilon naught உடைய வேல்யூஸ் எவ்வளவு? 9 into 10 power 9. Q1 உடைய வேல்யூஸ் 0.4 into 10 power -6. Q2 உடைய வேல்யூஸ் 0.8 into 10 power -6 by Fனுடைய வேல்யூஸ் வந்து 0.2. ஓகே, இப்போ இதில் சிம்பிள் வே தான். இந்த 0.2வையும் இந்த 0.8ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணலாம் 0.1, இங்கே 0.4. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 0.4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0.16. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? 10 பவர்லாம் மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி எழுதலாம்னா இன்ட்டு 10 power 9
-6 -6. இங்கே பாயிண்ட் ஒன்றுன்றது எப்படி எழுதலாம்னா 1 × 10⁻⁻1 எழுதலாமா? அப்போ சம்திங் பை 1 அதே டேர்ம் தான் வரும். இந்த -1 மேலே போகும்போது +1 ஆகும். ஓகேயா? அப்போ ப்ளஸ் சைன்லாம் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் சைன்லாம் ஆட் பண்ணோம்னா 10, மைனஸ் சைன்லாம் ஆட் பண்ணோம்னா -12. அப்போ 10 - 12 10⁻². இப்போ எவ்வளோ ஆன்சர் இருக்குது? 1.44 × 10⁻². இப்போ தான் கொஞ்சம் கவனமாக செய்யணும். இப்போ நான் ஒரு ஈஸி கோயிங் சொல்கிறேன், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு செய்ய முடியுமான்னு பாருங்கள். பார்த்தோன்னே, ஏன்னா இது 1 மினிட்ல நம்ம இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸி கோயிங் ஒன்று சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது இல்லையா? இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யணும்னா 2 ஸ்தானத்தள்ளி இங்கே கொண்டு வரணும். அப்படின்னா பவர் என்ன இருந்தாலும் சரி அதில் -1 ஆட் ஆகிட்டே போகும். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட்டு டிஜிட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகுதுன்னா பவர் வந்து -1 ஆட் ஆகிட்டே போகும். அப்போ இங்கே வந்து இருக்குன்னா -2 ஏற்கனவே இருக்கா? -3 -4. அப்போ 144 × 10⁻⁴. இப்போ r² இவ்வளோன்னா ஆரோட வேல்யூஸ் என்ன? ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 144க்கு ஸ்கொயர் ரூட் 12, 10⁻²-4க்கு வந்து ஸ்கொயர் ரூட் 10⁻² மீட்டர். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 12 × 10⁻² மீட்டர். சரி. An electric dipole with a dipole moment 4 × 10⁻⁹ coulomb meter is aligned at 30 degree with a direction of uniform electric field of magnitude 5 × 10⁴ Newton coulomb power -1. Calculate the magnitude of torque acting on the dipole. ஓகே, தமிழ் அங்கே முடிஞ்ச அளவு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் இதை கோத்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? P கொடுத்துருக்காங்களா? Pன்றது டைபோல் மூமெண்ட். P = 4 × 10⁻⁹ coulomb meter. Theta is equal to 30 degree. Electric field E is equal to 5 × 10⁴ Newton coulomb power -1. இப்போ டார்க் தான் கேட்டிருக்காங்க. Tau is equal to question mark. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? Tau vector = P vector cross E vector = BE sin theta. B னுடைய வேல்யூஸ் இங்கே ஏற்கனவே இருக்குது 4 × 10⁻⁹. E னுடைய வேல்யூஸ் 5 × 10⁴. sin theta னுடைய வேல்யூஸ் 30. sin 30 னுடைய வேல்யூஸ் 1/2. அப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ 5 2s are 10 வச்சுக்கலாம். -9 + 4 -5 ஆயிரும். அப்போ 10 × 10⁻⁴ -5. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? 0க்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா? அதை லெஃப்டில் கொண்டு வரணும். இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா பவர் வந்து +1 ஆகும். ரைட் டு லெஃப்ட் வந்துச்சுன்னா பவர் வந்து என்ன செய்யணும்? +1 ரைஸ் பண்ணணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா -5 + 1 -4. அப்போ 1 × 10⁻⁴. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ Tau is equal to 10⁻⁴ Newton meter. Fourth problem, an infinite line charge produces 10 × 10⁴ Newton per coulomb at distance of 2 cm. Calculate the linear charge density. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். 2 வந்து சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும். அப்போ 2 × 10⁻⁻² மீட்டர். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இ கொடுத்துருக்காங்க 9 × 10⁴ Newton per coulomb. அப்படின்னா வாட் இஸ் த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி? மீள் அடர்த்தி லாம்டா = question mark. நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணோமா? E = λ/2π r × ε0. இருந்து லாம்டா தான் வேணும். அப்போ லாம்டா = E × 2πr ε0. இப்போ கொஞ்சம் கவனமாக நம்ம செய்யணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈனுடைய வேல்யூஸ் வந்து 9 × 10⁴, 2πயை அப்படியே வச்சுக்கலாம். ஆருடைய வேல்யூஸ் வந்து 2 × 10⁻⁻². இந்த எப்சிலானை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி we are well known the formula 1/4πε0 = 9 × 10⁻⁹. இதில் ε0 கண்டுபிடிங்க. ε0 வேணும் அப்படின்னா ε0 = 1/4π. அதாவது இந்த ε0 அங்கே கொண்டு போயிருங்க. அந்த 9 × 10⁻⁹ கீழே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆகிடும். அப்போ ε0 = 1/4π 1/4π 9 × 10⁻⁹. இது சீட்டு நீங்கள் போடலாமா? இங்கே போங்க. ε0க்கு பதில் இந்த ε0க்கு பதில் இது போடுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1/4π 9 × 10⁻⁹. இந்த பையன் கேன்சல் பண்ணுங்கள். 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 10 பவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 10⁴ -2 -9. அப்போ 10⁴ -11. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1 × 10⁻⁻⁴ எழுதலாம். இப்போ இந்த இதை வந்து -6க்கு கொண்டு வரணும். மைக்ரோ கூலும்புக்கு நான் கொண்டு வரணும். அப்போ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 வந்து
-6க்கு கொண்டு வரதுக்காக இந்த பக்கம் லெஃப்ட்டில் கொண்டு வரேன். அப்போ என்ன பண்ணும், லெஃப்ட்டில் கொண்டு வர நீங்கள் -1 வந்து ஆட் ஆகிட்டே போகும். அதனால் 0.01 × 10⁻⁻6. இப்போ லாம்டா = 0.01. இதை இந்த 10⁻⁻6 ஏற்கனவே மைக்ரோன்னு பார்த்துருக்கோமா, மைக்ரோ. இப்போ இது நீள அடர்த்தி அப்படின்னா ஓரளவு நீளத்தில் இருக்கக்கூடிய மின்னூட்டம், அதனால் கூலும்ப் பெர் மீட்டர். இப்போ லாம்டா = 0.01 மைக்ரோ கூலும் பெர் மீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 5th ப்ராப்ளம் பார்க்குறோம். ப்ராப்ளமாக கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம்னு நினைக்க வேணாம், நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும். இது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம், நமக்கு புரியும் அப்படின்றத மைண்ட் செட்டப் வச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 5th ப்ராப்ளம் பார்க்கலாமா? 2 charges 2 microcoulomb and -2 microcoulomb are placed at points A and B 6 cm apart. Identify an equipotential surface of the system. 2 சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சார்ஜை வந்து 2 charge 2 × 10⁻⁻6 கூலும், செகண்ட் சார்ஜ் -2 × 10⁻⁻6 கூலும். ஆர்ன்றது 6 cm கொடுத்துருக்காங்க, அதை மீட்டராக மாற்றிக்கலாம், 0.06 மீட்டர். எக்ஸ் = கொஸ்டின் மார்க். இப்போ இது ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிகம் 0வாக இருக்கும். ஏன் அப்படின்னா 2 சார்ஜ் அங்கே இருக்கிறதுனால அது ஒன்று ஆப்போசிட் சார்ஜஸ் கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே பொட்டன்ஷியல் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். அதனால் நம்ம பொட்டன்ஷியலுக்குரிய ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, V = 1/4πε0 இல்லை பொட்டன்ஷியல் 0. அப்போ 0ன்னு போட்டுக்கலாம். 1/4πε0 as it is same. இப்போ 2 சார்ஜ் கொடுத்துருக்கிறதுனால முதல் சார்ஜ்க்கு Q1/xன்னு கொடுத்துருக்கிறதுனால xன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்னொரு சார்ஜ் போட்டு Q2 டிஸ்டன்ஸ் வந்து 0.06ன்னு கொடுத்துருக்கிறதுனால அதுலேருந்து எக்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். 0.06 - x = பொட்டன்ஷியல் 0ன்றதுனால 0ன்னு போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுல அதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1/4πε0 இந்த பக்கம் கொண்டு போனால் அப்போ 0 × 4πε0 அப்படின்னு வரும். அதனால் அது மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிடும். ஓகேயா? இங்கனுக்குள்ள இங்கே வந்து மைனஸ் சைன் வராது, ப்ளஸ் சைன் மட்டும்தான் இருக்கும். இங்கே இது வந்து கேர்லெஸ் அப்படி மைனஸ் வந்துருச்சு. அப்போ Q1/x அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸில் இருக்கிறது இங்கே ப்ளஸில் தானே இருக்குது, அது ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆகும். -Q2/0.06 - x. ஓகேயா? இப்போ Q1உடைய வேல்யூஸ் எங்கே இருக்குது இல்லையா, 2 × 10⁻⁻6/x - Q2உடைய வேல்யூஸ் மைனஸ் ஏற்கனவே இங்கே இருக்குது, -2 × 10⁻⁻6 0.06 - x. ஓகேயா? இப்போ 2 × 10⁻⁶ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் தான் வேணும். மேலே 2 கேன்சல் ஆகிட்டதுனால கீழே இருக்க 2 டேர்ம் ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ x = 0.06 - x. இப்போ 0.06 அப்படியே வச்சுட்டு இந்த -x இந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ 2x ஆகிடும். அப்போ 2x = 0.06னா x = 0.06/2 0.03 மீட்டர். டேர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 6th சம் வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இது நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? எது டவுட்னா கால் பண்ணுறீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 7th சம்முக்கு போகலாம். 7th sumல a uniformly charged conducting sphere of 2.4 meter diameter has a surface charge density of 80 microcoulomb per meter square. Find the charge on the sphere. What is the total electric flux leaving the surface of the sphere? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா d கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் d = 2.4 மீட்டர். அதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சோம்னா இதில் ஹாஃப் வரும். அதனால் ரேடியஸ் = 1.2 மீட்டர்னு எழுதலாம். சிக்மானுடைய வேல்யூஸ் 80 மைக்ரோகூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். மைக்ரோகூலுமை நம்ம 10⁻⁻6 கூலும்னு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ சார்ஜ் ஆன் த ஸ்பியர், அதாவது கோளக பரப்பின் மீது எவ்வளவு மின்னூட்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த மேற்பரப்பு மின்னோட்ட அடர்த்தி கண்டுபிடிக்க ஃபார்முலா, மின்னூட்ட அடர்த்தி கண்டுபிடிக்க ஃபார்முலா சிக்மா = Q/A. இதுலேருந்து Q கண்டுபிடிப்போம். அப்போ Q = σA. இப்போ இது என்ன சர்ஃபேஸ், என்ன பரப்பாக இருக்குது, ஸ்பியர் ஃபார்மில் இருக்கிறதுனால அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்பியர் = 4πr². அதனால் சிக்மா × 4πr² போடலாம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? Q = சிக்மானுடைய வேல்யூஸ் 80 × 10⁻⁶ 4 அப்படி எழுதிக்கலாம். பையனுடைய வேல்யூஸ் 3.14, ஆனுடைய வேல்யூஸ் 1.2². இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொல்லும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
10 பவர் -3ல் அங்கே சொல்யூஷன் போட்டிருக்கேன், இங்கே பார்த்துக்கோங்க. அடுத்த செகண்ட் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் தி சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியே போகக்கூடிய டோட்டலாக இருக்கக்கூடிய மின் புல பாயம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம காஸ் லாவை பயன்படுத்தி செய்யலாம். பை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலானா. கியூன்றது கியூன்ற சார்ஜ் அங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். 1.45 × 10 பவர் -3. எப்சிலன் நாட்டோடைய வேல்யூஸ் வந்து 8.85 போட்டோம் இல்லையா, அதுங்க நம்ம 9 போட்டுருக்கோம் ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்காக. 9 × 10 பவர் -12. அப்போ இந்த 9 இதை கேன்சல் பண்ணோம். 0.16 10 பவர் -3. இந்த 12 மேலே -12 மேலே போகும்போது +12 ஆயிரும். அப்போ 0.16 × 10 பவர் 9. இதை நம்ம 8ல் கொண்டு வரணும். அதனால் இந்த ஒரு டிஜிட் இந்த பக்கம் கொண்டு போனால் 1.6 × 10 பவர் 8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும். 8th ப்ராப்ளம். என் பார்ட்டிக்கிள் ஆஃப் மாஸ் m கொடுத்துருக்காங்க, q கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பார்ட்டிக்கிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து அது ரிலீஸ் ஆனதில் ரெஸ்ட்டில் இருக்குது. கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஒயின்ற டிஸ்டன்ஸ், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். S is equal to Yன்னு போட்டுக்கலாம். பார்ட்டிக்கிள் அட் ரெஸ்ட்னால இனிஷியல் வெலாசிட்டி U is equal to 0. இப்போ ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் பார்ட்டிக்கிள் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சீரான மின்புலத்தில் ஒரு அந்த சார்ஜ் பார்ட்டிக்கிள் மீது செயல்படக்கூடிய விசையினுடைய மதிப்பு என்ன? விசைக்கான வாய்ப்பாடு என்ன படிச்சிருக்கோம்? F is equal to ma. அப்போ இந்த விசை வந்து E is equal to EQன்னு எழுதலாமா? E is equal to F/Qன்னு எழுதணும்ல, அதுலேருந்து F is equal to EQன்னு எழுதலாம். அப்போ இதுலேருந்து A கண்டுபிடிக்கலாமா? A is equal to EQ/m. அக்கார்டிங் டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் v² is equal to u² + 2as. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போட்டதுனால இதுக்கு 0 போட்டுடலாம். இப்போ v² is equal to 2 × ஏக்கு என்ன போடலாம்? அங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கலாம் EQ/m. எஸ்க்கு பதிலாக என்ன போடலாம்? y போடலாம். இப்போ கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கைனட்டிக் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா ½ mv². இயக்க ஆற்றலுக்கான வாய்ப்பாடு ½ mv². ஆஃப் அப்படியே போட்டுக்கலாம், m அப்படியே வச்சுக்கலாம், விஏ இது ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ இது v² இங்கே ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் 2 × EQ/m × y. m get cancel, 2 and 2 get cancel. ஸோ கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு QEY. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? சின்ற ஆப்ஷன் கரெக்டு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 9th ப்ராப்ளம். எ சார்ஜ் பார்ட்டிக்கிள் ஆஃப் மாஸ் m கொடுத்துருக்காங்க, q கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் மேக்னெட்டியூட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜி என்ன? முந்தின ப்ராப்ளம் எப்படியோ அதே மாதிரி தான். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆன்சர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ F is equal to முதல்ல உள்ள ஃபார்முலா மாதிரி தான். F is equal to QE is equal to MA, A is equal to EQ/m. இப்போ ஃபார்முலா என்ன? V is equal to AT. V is equal to U plus AT தானே. U வந்து 0 ஆயிரும், அதனால் V is equal to AT. அப்போ ஏனுடைய இது வந்து EQ/m Tன்னு போட்டுக்கலாம். நமக்கு இந்த இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னா A is equal to V/t. acceleration is equal to velocity divided by time. இப்போ அடுத்து கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். கைனட்டிக் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா என்னது? ½ mv². இப்போ கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ × m × v வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? EQ/m × t. v²னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ ஸ்கொயர் பண்ணி நம்ம போட்டோம்னா இதான் ஆன்சர். அப்போ E², Q², T² m² இருக்கும், இங்கே m இருக்கும். இதுவும் கேன்சல் ஆகி வெறும் m மட்டும் வரும். அப்போ ½ × E², Q² T²/m. மேலே இருக்க ஆன்சரை பாருங்கள், எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு. அப்போ பீன்ற ஆப்ஷன் கரெக்டு. ஓகே ஸ்டூடெண்ட், அண்ட் இன்ஃபினிட் நான் கண்டக்டிங் ஷீட்ஸ் ஹேவ் a surface charge density சிக்மா கொடுத்துருக்காங்க. how far apart are equipotential surface whose potential difference by 50 volt. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு மின்னழுத்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க 50 வோல்ட்டுன்னு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடுக்குரிய இது வந்து VB - VA is equal to 50 volt. அப்போ VB மைனஸ் பொட்டன்ஷியலுக்குரிய ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? E is equal to V/d. அப்போ இதை பொட்டன்ஷியல் தான் வேணும்னா V is equal to ED, அதை தான் எழுதியிருக்கோம். V is equal to Vக்கு பதிலாக தான் VB - VA is equal to E × DAB அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஈக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்லையற்ற கடத்தப்படாத தாள் அப்படின்னா இன்ஃபைனைட் நான் கண்டக்டிங் ஷீட்னு கொடுத்துருக்கிறதுனால அதுக்குரிய ஃபார்முலா சிக்மா / 2ε0. அப்போ ஈக்கு பதில் என்ன பண்ணோம்? σ/2ε0. அப்போ VB - VA is equal to ஈக்குரியதை இங்கே வந்து போடலாம் σ/2ε0 DAB. இப்போ DAB தான் வேணும். அப்போ DAB is equal to 2 × VB - VA σ/ε0. இந்த ε0 மேலே போயிடும். ஓகேங்களா? அப்போ 2 அப்படி எழுதிக்கலாம். VB - VA 50,
by sigma and value 0.1 into microcoulomb convert பண்ணிருக்கோம் 10 power minus 6 epsilon naught value is 8.85 into 10 power minus 12 அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 100 8.85 10 power minus 12 இப்போ இந்த கீழே இருக்குது பாருங்களேன் 0.1 இது எப்படி எழுதலாம்னா 1 into 10 power minus 7 எழுதலாம் இல்லையா அது மேலே போகும்போது 1 into 10 power plus 7 ஆயிரும் அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 885 into 10 power minus 5 இப்போ நமக்கு -3 மில்லிமீட்டரில் கொண்டு வரணும் ஏன்னா அங்கே மில்லிமீட்டரில் தான் ஆன்சர் மில்லிமீட்டர் பிகோ ஃபேரட்டில் தான் ஆன்சர் கொடுத்துருக்கிறதுனால இதை 885 பாயிண்ட் எங்கே இருக்குது இங்கே இருக்கா 5 கிட்ட இருக்கா அதை இங்கே கொண்டு வரணும் அப்போ பவர் வந்து என்ன செய்யணும் +1 ரைஸ் ஆகிட்டே போகும் அப்போ -3 இங்கே இருக்குது அப்போ -4 -3 அப்போ 8.8 into 10 power minus 3 10 power minus 3 மில்லிமீட்டர்னு எழுதலாம் அதனால் DAB is equal to 8.8 millimeter ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட் ஓகே இந்த இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன் யூனிட்ஸ் ஆஃப் Newton meter square per coulomb are respectively 8 into 10 power 3 and 4 into 10 power 3 then the total charge inside the surface இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க மின்புல பாயம் டெல் ஃபை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதாவது இங்கே இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இன்வர்ட்லேருந்து அவுட்வர்டை நம்ம மைனஸ் பண்ணணும் 4 into 10 power 3 minus 8 into 10 power 3 அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா -4 into 10 power 3 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் அப்போ டெல்ஃபைனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ காஸ் லாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம் பை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் கியூ கண்டுபிடிக்கலாமா அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு எப்சிலான் நாட் அப்போ பையனுடைய வேல்யூஸ் எவ்வளவு -4 into 10 power 3 எப்சிலான் நாட் அதோட போதும் ஏன்னா நம்ம எப்சிலான் நாட் வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்போ -4 into 10 power -3 கூலும் அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் D is the correct answer. அடுத்து 12th problem. A charge Q is located at the center of cube. The electric flux through any phase கேட்டிருக்காங்க. For complete cube இருந்துச்சுன்னா pi is equal to Q by epsilon naught. இந்த Qக்கு வந்து 10 power minus 6 ஏன் போட்டிருக்கோம்னா 1 coulomb is equal to 6.6 into 10 power minus 6 coulomb படிச்சிருக்கல அதனால இங்கே நம்ம போட்டிருக்கோம் ஓகே ஃபார் ஈச் ஃபேஸ் அப்படின்ற கியூபாய்டு அப்படின்னா க்யூபுக்கு வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா அதனால் சிங்கிள் ஃபேஸை ஒரு ஃபேஸில் எவ்வளோ கண்டுபிடிக்கிறக்கா 1/6 into Q by epsilon naught 10 power minus 6 ஓகே இப்போ இப்படி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஆப்ஷனை நம்ம செக் பண்ணணும் இப்போ 4πQ இந்த ஆப்ஷனை மட்டும் எடுத்து செக் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 4πQ divided by 6 into 4 pi epsilon naught 4 கேன்சல் பையன் கேன்சல் அப்போ Q by 6 epsilon naught இங்கே இருக்கிறது வந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஆன்சர்லேருந்து ரிவர்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் ஆப்ஷன் பி கரெக்ட் அடுத்து 13th ப்ராப்ளம் எ புல்லட் ஆஃப் மாஸ் 2 kg மாஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜ் கொடுத்துருக்காங்க 2 மைக்ரோகூலும் கொடுத்துருக்காங்க அதனால் 2 into 10 power minus 6 கூலும் போட்டுக்கலாம் பொட்டன்ஷியல் வந்து கொடுத்துருக்காங்க V is equal to 10 meter per second கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வெலாசிட்டி ஸ்பீடுன்றது இந்த 10 meter per secondன்றது வெலாசிட்டி ஸ்பீட் கொடுத்துருக்காங்க ஸ்மால் v கொடுத்துருக்காங்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேபிட்டல் V என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆஃப் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு கேபிட்டல் V இதுதான் கண்டுபிடிக்கணும் கேபிட்டல் V தான் கண்டுபிடிக்கணும் இப்போ கேபிட்டல் V இஸ் ஈக்குவல் டு QM E ஸ்கொயர் பை 2 அப்போ V இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படி எழுதிக்கலாம் Qனுடைய வேல்யூஸ் வந்து 2 into 10 power minus 6 Mனுடைய வேல்யூஸ் 2 Mனுடைய வேல்யூஸ் 2 கிராம் இருக்குது அதை வந்து கேஜியாக மாற்றிருக்கோம் 2 into 10 power minus 3 Vனுடைய வேல்யூஸ் வந்து 10 into 10 divided by Qனுடைய வேல்யூஸ் 2 into 10 power minus 6 அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 10 power 3 வோல்ட்டுன்னு வரும் 10 power 3 தான் நம்ம கிலோன்னு போகிறோம் அப்போ 50 கிலோ ஓம் எங்கே இருக்குது பீன்ற ஆப்ஷன் கரெக்ட் ஓகேங்களா Come to the 14th problem. The force between the plates of parallel plate capacitor of capacitance C கொடுத்துருக்காங்க distance of separation of the plates D distance கொடுத்துருக்காங்க with a potential difference B மின்னழுத்த வேறுபாடு Bன்னு கொடுத்துருக்காங்க அப்படி force between the plates of parallel plate capacitor அதாவது இணை கடத்திகளுக்கு இடையே செயல்படும் விசை கண்டுபிடிக்க ஃபார்முலா F is equal to Q squared by 2 epsilon naught A அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ
மின்தேக்கி திறனுக்குரிய ஃபார்முலா என்ன? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் C is equal to Q by V. அதுலேருந்து Q கண்டுபிடிச்சோம்னா CV. அப்போ Qக்கு பதிலாக என்ன போடலாம்னா C ஸ்கொயர் V ஸ்கொயர். அதனால் Q ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணால் C ஸ்கொயர் V ஸ்கொயர். இப்போ கீழே இருக்க டேர்ம் 2 எப்சிலான் நாட் A இருக்கு இல்லையா, அதை Dயால் மல்டிப்ளை பண்ணி Dயால் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா Dங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம Dயால் மல்டிப்ளை பண்ணி Dயால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2D அப்படி எழுதிக்கலாம். இந்த எப்சிலான் நாட் A by D முந்தின ஃபார்முலாலேயே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு சீன் போடலாம். அப்போ அது எப்சிலான் நாட் A by Dக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சீன் போடலாம். அப்போ C ஸ்கொயர் V ஸ்கொயர் பை 2DC. C கெட் கேன்சல். அப்போ F is equal to CV ஸ்கொயர் பை 2D. CV ஸ்கொயர் பை 2Dன்ற ஆப்ஷன் வந்து A. அப்போ A இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 15th ப்ராப்ளம். Cனுடைய வேல்யூ 6 மைக்ரோ ஃபேரட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சார்ஜ் ஸ்டோர்டட் இந்த கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டி சின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், இது செகண்ட் கெப்பாசிட்டர். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட வேல்யூ C, செகண்ட் கெப்பாசிட்டரோட வேல்யூ 2C. இது எதோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 10 வோல்ட் பேட்டரியோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் என்னென்னா, இந்த 2 கெப்பாசிட்டரும் சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ்லையும் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது 2 மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு மின்தேக்கியில் உள்ள மின்னோட்டம் சமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கதை இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியஸ் அப்படின்னா 1/CS is equal to 1/C1 + 1/C2. C1க்கு பதிலாக C போடலாம், C2க்கு பதிலாக 2C. இங்கே அப்படி தான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 1/CS is equal to 1/C + 1/2C. எல்சிஎம் எடுத்தோம்னா C × 2C, 2C + C. இப்போ 1/CS தான் இவ்வளோனா CS வேணும். இதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ CS is equal to C × C, C ஸ்கொயர் 2 divided by 2C + C 3C. இந்த C get cancel. அதனால் 2 × C divided by 3. ஓகேயா, அப்போ CS is equal to 2/3C. இப்போ Cனுடைய வேல்யூஸ் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. 6 மைக்ரோ ஃபேரட்னு கொடுத்துருக்கறதுனால 6 × மைக்ரோ ஃபேரட். அப்போ இதுவும் கேன்சல் பண்ணாமல் 2 ஆகிடும். அப்போ 2 + 4 மைக்ரோ ஃபேரட். அப்போ Cனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பொட்டன்ஷியல் அங்கேயே கொடுத்துருக்காங்க 10 வோல்ட். அப்படின்னா Qனுடைய வேல்யூஸ் என்ன? Q கண்டுபிடிக்க ஃபார்முலா. இப்போ Q is equal to C × V தெரியும். அப்போ Q is equal to Cனுடைய வேல்யூஸ் 4, Vனுடைய வேல்யூஸ் 10. 4 × 10 மைக்ரோ கூலும். 4 × 10 40 மைக்ரோ கூலும். அப்போ Qனுடைய வேல்யூஸ் 40 மைக்ரோ கூலும். 40 மைக்ரோ கூலும் எங்கே கொடுத்துருக்கு? C. அப்போ C ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் நோட் புக்கில் எழுதி சால்வ் பண்ணி பாருங்கள். அடிக்கடி ரிப்பீட்டடாக அதை போட்டு பார்த்துட்டே இருங்க. 1 மினிட்டில் நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், if you like the video, please like, subscribe and share this channel. Thank you very much.